நம்ம சாட்டுக்கு யூஸ் பண்ற கிரீன் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு இப்ப பார்க்க போறோம். கொத்தமல்லி தழை ஒரு அரை கப் அளவுக்கு, அதே மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு புதினா தழை, கொஞ்சமா லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு 3 துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3, அதே மாதிரி பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிக்க போறோம். நம்ம கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்க வேணும்னா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் கெட்டியாகவே இருக்கலாம். ஸ்வீட் சட்னி செய்ய ஒரு 4 டேட்ஸை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற சீடு எடுத்துடணும். அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, இதையும் நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர், ரெட் சில்லி பவுடர் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துடணும். நம்ம ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம புளியெல்லாம் சேர்த்ததுனால நம்ம சாப்பிடும் போது அந்த புளியோட இது வந்து சேர்ந்துடும் நம்ம வாய்க்கு. ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.